ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த காலை வேளை உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, தேவனை ஆராதிக்கிற பரிசுத்த ஓய்வு நாளிலே இந்த ஆசீர்வாத மன்னா மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரே குடும்பமாய், ஒரே சபையாய், விசுவாசிகளாய், தேவ பிள்ளைகளாய் கர்த்தரை ஆராதிப்பது, சபை கூடி வருதல், கர்த்தரை பாடி துதிப்பது எவ்வளவு மகிழ்ச்சி, பேரின்பம். இது அநேகருக்கு இன்றைக்கு கிடைக்காமல் முடங்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கிறார்கள். இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிறார்கள். ஏதேதோ பிரச்சனைகளை வைத்து மனக்கலங்கி இருக்கிறார்கள். ஆனால் வேதத்திலே நாம் கர்த்தரை எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்கும்படிதான் வேதம் சொல்லுகிறது. எக்காலத்திலும் நாம் ஸ்தோத்தரிக்கணும். எல்லா சமயத்திலும் எதை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றுக்கும் நாம் ஸ்தோத்திரத்தை செலுத்தி அவரை மகிமைப்படுத்தணும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலைவெளியில் கூட கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் நம்மோடு பேசி நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படி ஒரு உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறது. 111 சங்கீதம் 1 வசனத்தை வாசித்து பாருங்கள். அல்லேலூயா, செம்மையானவருடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். அல்லேலூயா, முழு இருதயத்தோடும் துதிப்பேன். இன்றைக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்களோடு, எவ்வளவோ மேன்மைகளோடு, பலத்தோடு கூட நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்தாலும் துதித்தாலும் முழு இருதயத்தை ஆண்டவர் விரும்புகிறார். காரணம், முழு இருதயத்திலே தேவன் வாசம் பண்ண, தேவன் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமாய் இருக்க விரும்புகிறார். பிரியமானவர்களை, இன்றைக்கு நாம் கர்த்தரை ஆராதிப்பது முழு இருதயத்தோடு இருக்க வேண்டும். காரணம், தேவன் தம்மை கல்வாரி சிலுவிலே முழுமையாய் ஒப்பு கொடுத்தார். நாம் பாவிகளாய் இருக்கையிலே, நாம் பலவீனமாய் இருக்கையிலே, நாம் ஆண்டு விட்டு தூரமாய் இருந்த சூழலிலே முழுமையாய் தன்னை கையளித்தார். நாமும் இன்றைக்கு குடும்பமாய், முழு குடும்பமாய் முழுமையாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? இன்றைக்கு கூட ஒருவேளை உங்களால் முழு இருதயத்தோடு துதிக்க முடியாமல் ஏதோ ஒரு பாவத்தில், ஏதோ ஒரு பின்மாற்றத்தில் இருந்தால் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. உங்கள் முழு குடும்பமும் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பும்படி ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய முதலாவது காரியத்தை பாருங்கள், நம்மை ஆராதிக்கிற ஜனமாய் மாற்றுவதற்கு நம்மை அவருடைய பிள்ளைகளாய் இரட்சிக்கிறவராய் இருக்கிறார். அதுதான் முழு வாழ்க்கை. இந்த பூமியிலே நம்மை அவர் அதற்காக தான் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இப்பொழுது நாம் கர்த்தரை ஆராதிப்பதற்கு நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில முழு இருதயத்தோடும் உம்மை நாங்கள் துதிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு இப்பொழுது தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறப்பா. இதுவரைக்கும் ஆண்டவரே பாதியிலே கண்ணீரில், துக்கத்தில், வேதனையில், இன்னும் பற்றாக்குறையில், ஆசீர்வாதம் இல்லாத சூழ்நிலையில், ஏதோ ஒரு பாவ போராட்டத்தில், ஏதோ ஒரு பிசாசின் கட்டுகளில் இருந்து கொண்டு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இப்பொழுது தொட்டு விடுவித்து முழு குடும்பத்தையும் ரட்சித்து முழு சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, ஆண்டவரே அபிஷேகத்தோடு உம்மை ஆராதிக்க, துதிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. உமது ஆண்டவரே கரத்தின் வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவரின் தொட்டு விடுவிக்கட்டும். ஆண்டவரே, முழு இருதயத்தோடு ஆராதிக்கிற குடும்பங்களாய் ஆண்டவரே நீர் மாற்றும்படி ஜெபிக்கிறேன். இந்த நாளிலிருந்து கர்த்தரை கனம் பண்ணும்படி, ஆசீர்வதிக்கும்படி, முழுமையாய் விட்டு கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல காத்து நடத்தின தயவுக்காய் ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னொரு புதிய மாதத்தை நீர் எங்களுக்கு முன்பாக வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். தொடர்ந்து இந்த 6 மாதம் எங்களை நடத்தினதற்காய் நன்றி சொல்லுகிறோம். எல்லா கனமகிமை துதி உமக்கு செலுத்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தரை முழு இருதயத்தோடு நாம் எப்பொழுதும் துதிப்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம்.